வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 11க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்த்துருவோம். யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய திருக்குறளிலிருந்து 50 வினாக்கள் கொண்டு வந்திருக்கேன். இந்த 50 வினாக்களையும் மறக்காம தெளிவா படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப், இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்று எது? நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாகும். ஒழுக்கமின்மை ஒருவனுக்கு எந்த தீங்கையும் தரப்போவது இல்லை. உலகத்தோடு ஒட்டி வாழ கற்காதவர்கள் கற்றிருந்தால் அறிஞர் ஆவார். ஒழுக்கத்தின் மூலமே ஒருவனுக்கு இழிவான பழி வந்து சேரும். இதுல சரியானது என்ன அப்படின்னா ஏதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஏதான் ரைட் ஆன்சர். நல்லொழுக்கம் தான் வாழ்க்கையில் நன்மைக்கு என்று சொல்லக்கூடிய விதைக்கு வித்தாக மாறும். ஒழுக்கமின்மை ஒருவனுக்கு எந்த தீங்கையும் தரப்போவதில்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையில மிகப்பெரிய தீங்கை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஆப்ஷன் சில, உலகத்தோடு ஒட்டி வாழ கற்காதவர்கள் கற்றிருந்தால் அறிஞர் ஆவார்ன்றாங்க. வள்ளுவரே சொல்லியிருப்பாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். நீங்க பல நூல்களை கற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒத்து வாழல அப்படின்னா நீங்க அறிவில்லாதவர்கள், அதாவது கற்காதவர்கள் அப்படின்னு வள்ளுவர் தொகை சொல்றாரு. இப்ப டீல, ஒழுக்கத்தின் மூலமே ஒருவருக்கு இழிவான பழி வந்து சேரும். அப்போ ஒழுக்கத்தின் மூலம் ஒருத்தருக்கு இழிவான பழி வராதுமா, இழுக்கத்தின் மூலம் தான் ஒருத்தருக்கு இழிவான பழி வந்து சேரும். அப்ப ஆன்சர் இதுக்கு சரியானது ஏ மட்டும்தான். செகண்ட் கொஸ்டின், உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் என்ற குறளின் மூலம் திருவள்ளுவர் கூறும் கருத்து என்ன? அதாவது ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. விளக்கம் ஆன்சர் பார்த்து நம்ம விளக்கம் கொடுத்தா கரெக்டா இருக்கும். பிறர் கூறும் இன்னா சொல்லை பொறுப்பதே உண்மையான நோன்பாகும். அதாவது உங்க நண்பர் ஒருத்தர் உங்களை தவறா பேசிட்டாரு, இழிவா பேசிட்டாரு அப்படின்னா அதை நீங்க பொறுத்துக்கணும். அதை பொறுத்துக்கிட்டீங்கன்னா அது எதை காட்டிலும் சிறந்தது அப்படின்னா, ஒருத்தர் உண்ணா நோன்பு இருக்கிறாங்க, விரதம் இருந்து தவக்கோலத்தை மேற்கொள்வாங்க பாத்தீங்களா, அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிறர் கூறும் இன்னா சொல்லை பொறுப்பதே உண்மையான நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான நோன்பு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. ஆன்சர் இதுக்கு பாம்பே. மூணாவது கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் மேல் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்கான விஷயத்தை வந்து கரெக்டா அந்த திருக்குறளை கரெக்டா கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆதித்யன், பேராகிராஃப் படிச்சிருவோம். ஆதித்யன் பிறப்பால் உயர்ந்தவனாக இருந்தும் அவன் செய்த ஒழுக்க குறைபாடுகளால் அவன் செய்த தவறு அவனது பிறப்பின் மேன்மையை கெடுத்து விட்டது. கதிரவன் பிறப்பால் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனது நல்லொழுக்கம் நேர்மையும் அவனை சமூகத்தின் மதிப்புமிக்கவனாக உயர்த்தின. அப்ப இந்த பத்தியை படிச்சு பார்த்துட்டு இந்த பத்திக்கு கரெக்டா மேட்ச் ஆகக்கூடிய திருக்குறள் நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா பாருங்க, இதுக்கு மேட்ச் ஆகிற திருக்குறள் ஆப்ஷன் டெல்லியில் இருக்குமா. அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறவாய் விடும். இதுதான் இதுக்கு சரியான ஒரு திருக்குறள். நீங்க படிச்சு பார்த்துட்டு இந்த திருக்குறள் கரெக்டா எடுக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சில ஒரு 3 திருக்குறள் வச்சிருக்கேன். இந்த திருக்குறள் என்ன பண்ணுங்க அப்படி சொல்லி பார்த்துருங்க. இது ஒரு ரிவிஷன் ஆயிடும். ஓகேங்களா. அடுத்து 4வது கொஸ்டின், இன்மையுள் இன்மை விருந்துரரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள விருந்தோரல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. விருந்தோரல் அப்படின்னா விருந்தினரை போற்றாதிருத்தல். உங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வருவாங்க, ஒரு டீ சாப்பிட்றீங்களான்னு கூட நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினரை போற்றாதிருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் விருந்தோரல். அதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. ஆனா பட் நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்தவங்கள தண்ணி சாப்பிட்றீங்களா சாப்பாடு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில நம்ம விருந்தோம்பல் பண்பு தமிழருக்கே உரித்தானது. அப்ப அந்த விருந்தோம்பல் பண்பு செய்யாதவங்களை தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப இழிவா பேசுறாரு. விருந்தோம்பல் கூட செய்ய முடியல உங்களால் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இன்மையுள் இன்மை வறுமையுள் வறுமையா, வறுமையுள் வன்மை, இன்மையுள் இன்மை விருந்தோரரால் வன்மையுள் வன்மை மடவார்ப்புரை. அப்படின்னா விருந்தோரல் அப்படின்னா விருந்தினரை பேணாதிருத்தல், அதாவது போற்றாதிருத்தல் அப்படின்றது பெஸ்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர் இதுக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 5வது கொஸ்டின் போயிடுவோம். 5வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுத்துக்கு நீங்க சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பொறுத்துக்கு, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதை டைரக்டா எடுத்தீங்கன்னா 3. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாருக்கு பொன்போர் பொதிந்து. ஸோ இதுக்கு 1. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு புன்றும் துணையும் புகழ். இது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் 4. அப்போ
3 1 2 4 ஆன்சர் பார்த்தலாமா? 3 1 2 4 ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே. திருக்குறளை சொல்லி சொல்லி பழகுங்க, கரெக்ட் ஆயிடும். 6வது கொஸ்டின். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் நிலம் தாங்குவது எதற்கு ஓமையாக கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, துன்புறுத்துவோரை பொறுத்தலுக்கு. உங்களை யாருன்னா கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க பொறுத்துக்கணும். பூமி அப்படித்தான். என்னதான் நீங்க பூமியை வந்து நீங்க நிலமானது, அதாவது நீங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னா நீங்க வந்து நிலத்தை தோண்டினா கூட நிலம் வந்து அதை தாங்கிக்குது. நிலத்தை நீங்க தோன்றீங்க, நிலத்துக்கு வலிக்கும் அல்லவா? ஸோ நிலம் தாங்கிக்குது. அது போலதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களை யாருன்னா இழிவா பேசிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளா இருக்கு. 7வது திருக்குறள். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார் மரமக்கள் ஆதல் வேறு. இப்போ உரம் என்றால் என்ன சார் அப்படின்னா ஊக்கம்னு எடுத்துக்கலாமா? உரம்னா ஊக்கம். இங்க ஊக்கம்ன்ற ஆப்ஷன் இல்லை. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம மன உறுதின்றத ஆன்சர் எடுத்துக்கலாம். மன உறுதியே ரைட் ஆன்சர். நீ திருக்குறளை ஒரு தடவை படிச்சிருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. இக்குறளில் ஆக்கம் எங்கு தானாக வழி கேட்டு செல்லும் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தளர்வில்லாமல், அதாவது சோம்பலே இல்லாமல் ஊக்கத்துடன் வந்து பார்த்தா கரெக்டா உழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வழிகட்டு செல்லுமா. அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி எடுத்துக்கலாம். தளர்வில்லாத ஊக்கமுடையவனிடம் வழிகெட்டு செல்லும். ஆன்சர் டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். தளர்வில்லாத ஊக்கமுடையவனிடம் வழிகெட்டு செல்லும். ஸோ 9வது கொஸ்டின். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அப்போ இங்க வள்ளியம்னா என்ன சார்? இங்க செருக்கு என்றாலும் என்ன சார் அப்படின்னா, செருக்குன்னா கர்வம், பொறாமை கிடையாது, ஆணவம் கிடையாது. ஆணவ பரது வேற. செருக்குன்னா கர்வம், திமிரு, அதாவது நான் தான் பெரியவன் சொல்லக்கூடியது. இப்ப கர்வம்ன்றதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும், எடுத்துக்கலாம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னா, ஊக்கம் இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை என்னைக்குமே அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. கர்வம். 10வது கொஸ்டின். அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் அரண் என்பது எதனை நீக்கி பிழையற இயற்றப்பட வேண்டும் என்று வள்ளுவ பெருமான் கூறுகிறார். அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். நீங்க படிச்சிருப்பீங்க. பேராசை, அவா, வெகுளி, இன்னாசொல், இந்நான்கு இழுக்கை என்றதோர் அறம். அப்ப அதுதான் ஆன்சரா இருக்கும். ஆன்சர் வந்து பாம்பே. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இது எல்லாமே இல்லாம வாழ்றதை தான் வந்து பார்த்தோன்னா சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. அறத்தோடு இருக்கிறது. 11வது கொஸ்டின். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுலன் நீரபெற. ஆக்சுவலி திருக்குறள் ஃபுல்லா வரும். என்ற குறட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் உண்மையான அறம் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது எதன் அடிப்படையில் வேறுபடுகிறது அப்படின்னா, உண்மையா நல்லா புரிஞ்சுக்கிங்களேன், தனி மனிதோட மன தூய்மை தான். இது விஐபி படத்துல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அந்த மொட்டைமாடி சீன்ல வந்து பார்த்தோன்னா தனுஷ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து ஒரு சீன் சொல்லுவாங்க. அதாவது உன் மனசுல எந்த ஒரு பாரம் இல்லைல்ல, உன் மனசுல எந்த ஒரு குற்றமும் இல்லைல்ல, அப்ப நீ என்ன பண்ண, தயங்காம எல்லாத்தையும் செய்ய அப்படின்னுவாங்க. அப்ப தனி மனிதனுடைய மன தூய்மை அப்படின்றதா சரியான ஆன்சர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா தனி மனிதனுடைய மன தூய்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 12வது கொஸ்டின். கோடிட்ட சொல்லின் பொருளை காண்க. அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அப்ப இங்க சிவிகை என்றால் என்ன சார் அப்படின்னா, சிவிகை என்றால் பல்லாக்கு என்ற ஒரு பொருளை கொடுக்குமா? சிவிகை என்றால் பல்லாக்கு என்ற ஒரு பொருளை கொடுக்கும். அடுத்து 13வது கொஸ்டின். பொன்றுங்கால் பொன்றா துணை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னா மரண காலத்தில் உயிருக்கு துணையாக வரும் அழியாது அறப்பயனே. அப்ப நீங்க செய்யக்கூடிய அறப்பயன் தான் மரண காலத்தில் கூட உயிருக்கு துணையாக வரும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகன்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிங்க. 13வதுக்கு ஆன்சர் வந்து டெல்லின்னு எடுத்துக்கலாம். மரண காலத்தில் உயிருக்கு துணையாக வரும் அழியாத அறப்பயன், அதான் சரியான ஆன்சர் கூட. 14வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை விருந்தோம்பல் அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களின் அடிப்படையில் ஆராய்க அப்படின்றாங்க. ஆரஞ்சிருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன். இல்வாழ்க்கை வாழ்தலின் அடிப்படை நோக்கமே விருந்தினரை பேணி வேளாண்மை செய்தலே ஆகும். 2வது, விருந்தினரை பேணி பாதுகாக்க தவறிய மடமையே செல்வத்தின் வறுமை இருப்பதற்கான காரணம் என்று வள்ளுவர் கூறுகிறார். செல்வத்தில் வறுமை இருப்பதற்கான காரணம் என்று வள்ளுவர் கூறுகிறார். கரெக்ட் தான். பொருளை பேணி பாதுகாத்து வறியவனானோம் என்று கூறுபவர்கள் விருந்தோம்பல் என்னும் வேள்வியை தொடங்காதவர்கள் ஆவார்கள். ஸோ இது எல்லாமே கரெக்டு தாமா. சரியானது பார்க்கும்போது டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது எடுத்துடலாம். இதுக்கு ஆன்சர் அது பொருளை பேணி பாதுகாத்து வறியவனானோமா. எவ்வளவு அழகா சொல்றாரு பேர் வள்ளுவர். விருந்தோம்பல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. 15வது கொஸ்டின். விருந்தோம்பலின் பயனை இணைத்துணை என்பதொன்றில்லை என்று குறிப்பிடுவதன் மூலம் திருவள்ளுவர் உணர்த்தும் கருத்து என்ன? திருவள்ளுவர் உணர்த்தும் கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. சோ விருந்தோம்பலின் பயனை அளவிடுவது சாத்தியமற்றது என்பதால்
அதற்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பேஸே ரைட் ஆன்சர்மா. ஓகேங்களா, திருக்குறள் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஒரு 2 days கண்டினியூ கொடுக்கல. அதன் அடிப்படையில் நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ விருந்தோம்பலின் பயனை அளவிடுவது சாத்தியமற்றது என்பதால் அதற்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றதா இணைத்துணை என்பதொன்றில்லை அப்படின்றதுக்கு சரியான ஆன்சராகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாம். 16வது கொஸ்டின். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. இக்குறளில் மடமை என்னும் திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? விருந்தோம்பலை செய்யாமல் பொருளை காப்பது, வறுமையுற்றேன் என்று வருந்தி கூறுவது, வறுமையில் வாழ்வது, பொருளீட்டும் வழி அறியாமல் இருப்பது. இப்போ மடமை அப்படின்னா என்ன சொன்னா, வறுமையுற்றேன் என்று வருந்தி கூறுவதுதான் மடமையா, இல்ல விருந்தோம்பலை செய்யாமல் பொருளை காப்பதா, வறுமையில் வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்றதா, ஸோ பொருளீட்டும் வழி அறியாமல் இருப்பதா? ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்லவா. ஸோ அப்போ 16வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் வாழ்வது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். வறுமையில் வாழ்வது. ஸோ 16வது கொஸ்டின். இளனென்னும் எவ்வ உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இக்குறளில் எவ்வம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, எவ்வம் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்க இழிந்த நிலையை காண்பதற்கு முன்னாடியே நீங்க பிச்சை கொடுத்துடணும். அப்போ வறுமையால் வரும் இகழ்ச்சி அப்படின்றத எவ்வம்னு எடுத்துக்கலாம். வறுமையால் வரக்கூடிய இகழ்ச்சி அப்படின்றத எடுத்துக்கலாம். பாம்பே. 18வது கொஸ்டின். வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர் துடைத்து என்ற வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இக்குறளில் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்று குறிப்பிடுவது ஈகையாக கருதப்படாமைக்கு முதன்மை காரணம் யாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நிறைய டைம் கிளாஸ்ல சொல்லியிருப்பத, இது லாப நோக்கத்துடன் செய்யப்படும் ஒரு வணிக செயல் போன்றது. அது கொடுப்பவர்கள் தம் பெயரையும் புகழையும் நிலைநாட்ட தாம் மேற்கொள்வதாகும். அது தானாக முன் வந்து செய்யப்படாமல் பிறரின் வற்புறுத்தலால் செய்யப்படுவதாகும். அஃது ஒருவன் தம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் செயலாகும். அப்ப ஈகையாக கருதப்படாமைக்கு முதன்மையான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. கருதப்படாமைக்கு முதன்மையான காரணம் இதன் லாப நோக்கத்துடன் செய்யப்படக்கூடியதாக இருக்கும். ஏவே ரைட் ஆன்சர் தான். ஏதான் ரைட் ஆன்சர். லாப நோக்கத்துடன் செய்யப்படக்கூடியதாக இருக்கும். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இந்த குறட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் மிக ஆழமான மனவியல் கருத்து எது? கொடுப்பவர் இன்முகம் காட்டும் வரை இறப்பவர் காத்திருக்க வேண்டும். ஒருவரிடம் இறக்கப்பட்டு பெறப்படுவது மனவேதனை அளிக்கிறது. இறப்பவரின் துயரத்தை கண்டு மனம் வருந்துவதே ஈகையின் அடிப்படை. தம்மிடம் வந்து பொருள் கேட்பவர்களை காணும் வேதனை அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் காட்டும் மகிழ்ச்சியை காணும் வரை நீட்டிக்கிறது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள்மா இது. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். வள்ளுவர் இக்குறட்பாவில் குறிப்பிடும் 2 ஆற்றல்களில் எது மிகச் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். இரண்டும் சமமான ஆற்றலாக கருதப்படுகின்றன. பசியை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலே மிகச் சிறந்தது. உலகியல் ஆற்றல்களை விட துறவர ஆற்றலை மேலானது. பசியால் வாடுபோரின் பசியை போக்கும் ஆற்றலை சிறந்தது. ஆன்சர் வந்து பார்த்தவரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. டெல்லி தான் ரைட் ஆன்சர். பசியால் வாடுபோரின் பசியை போக்கும் ஆற்றலே மிகச் சிறந்தது. அவை அஞ்சாமை என்னும் அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் மற்றும் எந்த இயலில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 21வது கொஸ்டினுக்கு அவை அஞ்சாமை என்னும் அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் மற்றும் எந்த இயலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. பாம்பேஸ் ரைட் ஆன்சர். 73வது அதிகாரமாகவும் அமைச்சரவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அமைச்சியல் சொல்லலாம், இல்லை அமைச்சரவை அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல இருந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. ஸோ 22வது கொஸ்டின். டேஷ் தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னா தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஏதான் ரைட் ஆன்சர். அதே கொஸ்டின் கீழே வேற மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க. காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். அப்ப காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் கடத்தியே செய்ய வேண்டும். கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் எந்த குறளின் வழி விளக்குகிறார் அப்படின்னா, மேல பார்த்தோம் அப்படின்னா 22வது கொஸ்டின் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வச்சுட்டு அப்படியே அந்த கொஸ்டின் அப்படி அழகா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறேன். அப்ப ஏஸ் ரைட் ஆன்சர். ஏசியா ரைட் ஆன்சர். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ரைட் ஆன்சர். ஏ. தானே கெட்டழிவான் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இல்லை யாரை குறிப்பிடுகிறார் எடுத்துக்கலாம். அதாவது பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன், ஏமாற மன்னன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏமரா அதாவது பெரியோர்னா முதியோர்களுடைய, அதாவது அறிவில் சிறந்த பெரியவர்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தானே கெட்டு, யாரும் அவனை கெடுக்க வேண்டாம், அவனே கெட்டு போயிடுவான்.
25 கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். குறளில் கண்ணுடையர் என்று வள்ளுவர் யாரை போற்றுகிறார் அப்படின்னா, அறிவுடைய கற்றோர். அதாவது யார் ஒருத்தர் படிச்சிருக்காங்களோ அவங்கள கண்ணுடையோர் அப்படின்னு சொல்றாரு. அறிவுடைய கற்றோர் தான் சொல்றாரு. 26வது கொஸ்டின் பாருங்க. முதலையாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லை கிள்ளை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை. அதுபோல நம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரின் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லைன்னு சொல்றாங்க. கூற்று பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூற்றும் சரி பொருளும் சரி இரண்டுமே சரியாக தான் விளக்குது. ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு, சரியா இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு ஏ. 27 இடிக்குந்துணையாரை யாழ்வாரே யாரே கெடுக்கு தகைமையவர் அப்படின்னா கெடுக்கு தகைமையவர். இக்குறள் கூறும் அரசனுக்கு இருக்க வேண்டிய சிறப்பு பண்பு யாது அப்படின்னு கேட்கிறாங்க. பகைவரை எளிதில் அழிக்கும் படைபலமும் ஆற்றலும் கொண்டிருத்தல், பெரியோரின் அறிவுரைகளை மட்டுமே பின்பற்றுதல், போரை கைவிடுதல், எப்பொழுதும் புகழ்ந்து பேசும் துணையாளர்களை மட்டுமே வைத்திருத்தல், தம் தவறுகளை சுட்டிக்காட்டி இடித்துரைக்கும் துணையாளர்களை வெற்றிருத்தல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டெல்லி. அதாவது தம் தவறுகளை சுட்டிக்காட்டி இடித்துரைக்கும் துணையாளர்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பெற்றிருக்க வேண்டும்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. ஆன்சர் வந்து டெல்லிமா. 27 ஒற்ற நோய் நீங்கி பொறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல் சிறந்த நண்பனின் பண்புகளாக குறள் கூறுவது. அதாவது தவறான வழியில் செல்லும் பொழுது தக்க அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்துதல், வறுமை வந்த காலத்தில் பொருளுதவி செய்து வறுமையை போக்குதல், வந்த துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் வராமல் காத்தல், இன்பத்தின் போது மட்டும் உடனிருந்து துன்ப காலத்தில் விலகுதல். அப்ப உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றால் பேர் அப்படின்னா வந்த துன்பத்தை போக்கி மேலும் வரவிருக்க துன்பத்தை காத்தல். அதுதான் ரைட் ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். 29 கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காரல் மிக்க கொளல். இக்குறள் கூறும் 2 செயல்கள் யாது? வல்லவர்களோடு மல்லு கட்டி வெல்லுதல், தம் அறிவை மட்டும் நம்புதல், தம் கருத்தை சபையில் நிலைநாட்டல், பல நூல்களை கற்றறிதல், பேசும் திறமையை வளர்த்தல், புதிய தலைப்புகளை பற்றி பேசுதல், தாங் கற்றவற்றை சபையோர் ஏற்று பேசுதல், சிறந்தவர்களிடம் மேலும் கற்றல். இதுதான் ரைட் ஆன்சர். டெல்லி. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். உங்களுக்கு வேற இது இல்ல, எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தோன்ற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா ஆன்சர் டெல்லி தான் பெஸ்ட். கண்ணோட்டத்தின் உள்ளது உலகியல், அக்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை. இக்குறள் உணர்த்தும் செய்தி யாது அப்படின்னு கேட்கிறாங்க. கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல், அக்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை. இக்குறள் உணர்த்தும் செய்தி யாது அப்படின்னா, உலகியல் நடைமுறைகள் கண்ணோட்டத்தாலே சாத்தியமாகிறது. அப்படியா? உலகம் கண்ணோட்டம் உடையவர்களால் தாங்கப்படுகிறது. அப்படியா? கண்ணோட்டம் இல்லாதவர்கள் நிலத்திற்கு பாரமாக இருப்பார்கள். ஆமா, கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இந்த நிலத்திற்கு பாரம். அதுதான் பொறைன்னு தான் சொல்றாங்க. ஆன்சர் வந்து நமக்கு சி தான் ரைட் ஆன்சர். பொறைதான். பன்னெண்ணாம் பாடற் கேபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாதவன் கண். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ற இந்த இடத்துல பண் அப்படின்னு சொல்லும்போது அது போலன்ற மீனிங் வந்துருதால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையனே வந்துருமா? எடுத்துக்காட்டு ஓமையனே வந்துடும். 32 கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு. சொல்லி பார்த்து எடுக்கணும். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. 33 யாதானும் நாடாமல் ஊராமல். இத்தொடர் உணர்த்து ஓமை என்னன்னு கேட்கிறாங்க. கற்றவனுக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் சொந்தம் தான். கற்றவனுக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் சொந்தம் தான். ஆன்சர் வந்து நமக்கு சி. 34 கற்றறிந்தவர்கள் எதை கண்டு காமுறுவர் அப்படின்னா, தாம் அதாவது நான் நல்லா படிச்சவங்க தான் எதை பார்த்து ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டனோ அது உலகமும் சந்தோஷப்படணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ உலகம் இன்புறுவதில் திகைத்தல், உலகம் இன்பத்தில் திகைத்தல் எடுத்துக்கலாம். தம் இன்புறுவதை உலகம் இன்புற. ஆப்ஷன் பி உலகம் இன்பத்தில் திகைத்தல். தாம் பொருள் ஈட்டுவது அப்படின்னா தாம் இன்புற்றதை உலகம் இன்புற. இதுதான் ரைட் ஆன்சர். ஏசே ரைட் ஆன்சர். 35 கண்ணோட்டம் அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பிடும் நாகரிகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் ஏ நயத்தகு நீதி, ஆப்ஷன் பி நகரத்தில் வாழும் முறை, ஆப்ஷன் சி உயர்ந்த குடிபெருமை, ஆப்ஷன் டி அன்புடன் பழகும் உயர்ந்த பண்பு. ஆன்சர் வந்து டெல்லிமா. அன்புடன் பழகும் உயர்ந்த பண்பு தான் ரைட் ஆன்சர் நமக்கு. 36 என்பில் அதனை வெயில் போல காயுமே. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இக்குறட்பாவில் என்பில் அதனை அப்படின்னா எலும்பில்லாத உயிரினம் எடுத்துக்கலாம். எலும்பில்லாத மனிதன் சொல்லியிருக்க மாட்டாங்க. எலும்பில்லாத உயிரினம் அப்படின்றது எடுத்துக்கலாம். புழு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிடப்பட்ட ஊமைக்கு பொருள் தருகன்னு சொல்றாங்க. அப்போ ஊருணி
நிறைந்து அந்த ஊருனா ஒரு கிணத்துக்குள்ள நீர் வந்து ஊற்று போல கிளம்பிட்டே இருக்குமா. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி. ஊருணி நீர் நிறைதல் போல, நிறைதல் அப்படின்னா நிறைஞ்சு போறது, நிறைய ரொம்பி அப்படியே வெளியே வழி உள்ள அந்த மாரி. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றில் எச்சத்திற்கு கேமாப்புடைத்து. இக்குறளில் நடுநிலைமை உடையவர்களின் ஆக்கம் எதற்கு பாதுகாப்பாக அமையும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பாதுகாப்பாக அமையுமா. அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பாதுகாப்பா அமையுமா. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு கேமாப்புடைத்து. அப்போ இக்குறளில் நடுநிலைமை உடையவர்களின் ஆக்கம் எதற்கு பாதுகாப்பாக அமையும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அவரது தலைமுறைக்கு பாதுகாப்பாக அமையும். 39. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறளில் நடுநிலைமையை பற்றி கூற வள்ளுவர் பயன்படுத்திய ஓமை என்னன்னு கேட்கிறாங்க. எதை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, தராசு தான் பயன்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா, தராசு கோல் தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. ஆன்சர் வந்து சி. நம்ம எடை தராசு எல்லாம் இப்ப இருக்கு. இப்போ வந்து நார்மலா மிஷின் தராசு வந்துருச்சு. முன்னாடிலாம் 2 பக்கம் இருக்கும்ல, நீதி தேவதை வச்சுட்டு இருப்பாங்க, அந்த தராசு கோல் சார் ரைட் ஆன்சர். 40. ஒருவர் நடுநிலைமை உடையவரா இல்லையா என்பதை கண்டறியும் அளவுகோலாக வள்ளுவர் எதை கூறுகிறார். அவருக்கு பின் பேசப்படும் அவரது பழிப்பாவங்கள், அவருக்கு பின் பேசப்படும் அவரது எளிய வாழ்க்கை தோற்றம், அவருக்கு பின் பேசப்படும் அவரது பேச்சு திறமை, அவருக்கு பின் பேசப்படும் அவரின் கல்வி அறிவு கிடையாது, அவருக்கு பின் பேசப்படும் அவருடைய பழிப்பாவங்களை தான் பேசுறாரு. பழிப்பாவங்களை அதை அளந்து பார்க்கணும். ஆன்சர் வந்து ஏ தான். அது எது மெஜாரிட்டியா இருக்கோ அதை வச்சு நடுநிலைமை உடையவரா நடுநிலைமை அற்றவரான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கெடுவாக வையத்துலகம் நடுவாக நன்றின்கண் தாங்கியான் தாழ்வு. இக்குறளின்படி நடுநிலைமையில் நின்று நல்லதை செய்வர்களின் வறுமையை உலகம் எப்படி கருதாது அப்படின்னா, இழிவாக கருதாதா, பெருமையாக கருதுமா, இல்ல கேடு என்று சொல்லுவாங்களா, அழகு என்று சொல்லுவாங்களா. திரும்ப பாருங்க. கெடுவாக, அந்த திருக்குறள் ஆன்சர் இருக்கு. கெடுவாக வையா உலகம் நடுவாக நன்றின்கண் தாங்கியான் தாழ்வு. அப்ப தாழ்வு என்றால் இழிவுன்ற பொருள் வரும். தாழ்வு என்றால் இழிவு. அப்ப இழிவு என்று சொல்ல மாட்டாங்க. இக்குறளின்படி நடுநிலைமையில் நின்று நல்லதை செய்வர்களின் வறுமை உலகம் எப்படி கருதாது, இழிவாக கருதாது. ஓகேங்களா, இழிவாக கருதாது. கேடுன்ற எங்க பயன்படுத்தல, கெடுவாக வையத்துலகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கெடுவாக அப்படின்னா கெடுவாக வையத்துலகம் நடுவாக நன்றின்கண் தங்கிட்டு தாழ்வு அப்படின்னா ஒரு தாழ்வு என்றால் இழிவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இழிவு என்று என்றுமே சொல்ல மாட்டாங்க, கேடுன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டுத்துக்கு ஒரே மேட்சப்பாக தான் இருக்கும். பட் இழிவுன்றது தான் நமக்கு பெஸ்டான ஆன்சராக நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. அவங்க இழிவுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேடுன்றது நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குழம்பிடக்கூடாது. உள்ளே கல்வம் வைத்து வெளியே நல்லவர் போல் நடிப்பவர்களின் ஒழுக்கத்தை கண்டு எவை உள்ளே சிரிக்கும் அப்படின்னா, அதாவது பஞ்சபூதங்களும் அப்படின்னா, அதாவது உள்ள வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய 5 பூதங்களும் உங்களை பார்த்து சிரிக்குமா. ஆமா, ஓகேங்களா. நீங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணுவீங்க, உங்க நண்பர் ஏமாத்துவீங்க, ஆனா உங்க மனசுல வஞ்சமடத்தான் பழிச்சொழுக்கும் பூதங்கள் 5 அகத்திய நகும்னு சொல்றாரு. வஞ்சமடத்தான் பழிச்சொழுக்கும் பூதங்கள் 5 அகத்திய நகும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு சிசிய ரைட் ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். சிசிய ரைட் ஆன்சர். 43 பாருங்க. வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும். இக்குறளின்படி வணிகர்களின் சிறந்த பண்பு எது அப்படின்னா, கடல் கடந்து சென்று மக்களுக்கு கிடைத்தற்குரிய பொருட்களை வாங்கி வந்து விற்பது கிடையாது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படினும் மக்களுக்கு மலிவான விலையில் பொருட்களை விற்பது. பார்க்கலாம். மற்றவர் பொருளை தம் பொருள் போல் பேணி காப்பது. ஆன்சர் வந்து இதுக்கு அதுதாம்மா. அதே மாதிரி அதிக லாபம் ஈட்டும் பொழுது வரி ஏய்ப்பு செய்யாமல் அரசாங்கத்திற்கு சரியாக வரி செலுத்துவது. அதை பத்தி இங்க சொல்லல. மற்றவர் பொருளையும் தம் பொருள் போல் பேணி காப்பது, அதுதான் இங்க இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய பொருள். அதுதான் இல்ல மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியும், பட் அதுதான் சொல்ல வராங்க. 44. தவமறை தள்ளவை செய்தல் புதல் மறைத்து வேட்டுவன் சிமிழ் புல் சிமிழ் தற்று. இக்குள்ள வேட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா வேடன். ஓகேவா, வேட்டுவன் அப்படின்னா வேடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேடன் தான் ரைட் ஆன்சர். நெஞ்சில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சித்து வாழ்பவர்களை போல வேறு யாரும் இல்லை என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, நெஞ்செழுத்தம் உள்ளவர்களா, பொறாமை இல்லாதவரை ஈகை குணம் இல்லாதவர்களே, அன்பு இல்லாதவர்களே, அதாவது நெஞ்செழுத்தம் உள்ள கொடியவர். இதுதான் ரைட் ஆன்சர். நெஞ்சில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவர்களைப் போல் வஞ்சித்து வாழ்பவர்களை போல வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர், அதாவது நெஞ்செழுத்தம் உள்ள கொடியவன் அப்படின்றத ஆன்சரா நமக்கு கொடுக்குறாங்க. சிசி ரைட் ஆன்சர். டேஷ் திருக்குறள் ரொம்ப 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 முக்கியமான டேஷ். நல்லா பாருங்க. டேஷ் விஷயின் நரிமா உலங்கிழிந்த அம்பின் தீதோ அரிமா பிழைப்பெயர்தற்கோள் என்ற நாலடியார் பாடலுக்கு பொருத்தமான குரலை தேர்கன்னு சொல்றாங்க.
இப்போ பாருங்க, டேஷ் விசையின் நரிமா உளங்கிழிந்த அம்பினில் தீதோ அரிமா பிழை பெயர்கோள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த இடத்துல காண முயல இது அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படியே பிழைத்த அப்படின்ற வார்த்தை வச்சு லாக் பண்ணியிருக்கலாம். இங்கே பிழை வச்சு லாக் பண்ணி தான் கூட எடுத்திருக்கலாம். பெருசா டார்கெட் பண்ணி கிடைக்காம இருக்கிறதுக்கு, அதை சின்னதா டார்கெட் பண்ணி கிடைக்காம போறதுக்கு பதிலா பெருசா டார்கெட் பண்ணி கிடைக்கலனாலும் அந்த எடுக்கிற அம்பு உங்களுக்கு பெருமை தருமா. முயலுக்கு டார்கெட் வைக்காத யானைக்கு டார்கெட் வை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லக்கூடிய காண முயலை இது அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. அதுல பரியது குறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதான் குறி. அதுவும் சொல்ற கொஞ்சம் அப்படியே நமக்கு அப்படியே மேட்சப் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா, நீ கரெக்டா பார்த்து எடுக்கணும். கனை கொடியது யாழ்கோடு செவிழ்தாங்கு அண்ண வினைப்படுபாலால் கொடல். அதாவது என்னன்னா, என்னதான் அம்பு நேராக இருந்தாலும் உடலை கிழிச்சிடும், என்னதான் யாழ் வளைந்திருந்தாலும் இனிய இசைகளை கொடுக்கும். அப்ப அவர்கள் செய்யும் தொழிலின் விளைவை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணோம், அவர்களை செயல், தொழில்னா செயல், அவர்கள் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம், தோற்றத்தை வச்சு அவங்களை எடை போடக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய தொழிலின் விளைவை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணணும், ஆராயணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்து பாருங்க, துறவு கோலத்தின் எந்த இரு செயல்கள் தேவையில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடனா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து. அப்ப மொட்டையடித்தலும் சடை வளர்த்தலும் வேண்டாம், துறவு கோலத்தில் இது பண்ணாதீங்க அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டாரு. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்கின்றாங்க. அல்லவை என்றால் என்ன சார் அப்படின்னா, துன்பம். துன்பம் போக உங்களுக்கு அறம் பெருகுமா, நீங்க நல்லவற்றை நாடி நல்லதை சொன்னீங்க அப்படின்னா. புலவர்களின் தொழில் என வள்ளுவர் கல்வி அதிகாரத்தில் குறிப்பிடுது அப்படின்னா, மகிழும்படி கூடி பின்பு நினைத்து பிரிதல். அதாவது நம்ம நார்மலா தான், நம்ம நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்போம், அப்புறம் நம்ம பிரிஞ்சு போகும்போது ரொம்ப வருத்தப்படுவோம்ல, அதுதான் புலவர் தொழில். புலவர்கள் அனைத்ததே தொழில் வள்ளுவர் சொல்றாரு. ஆன்சர் இதுக்கு பி. ஸோ திருக்குறள் 50 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 12க்கு குடியுரிமை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, ஓகேங்களா, 9384162541. இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ₹5 பே பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ₹5 பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு 9384162541 இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. டெஸ்ட் 10னா 10, டெஸ்ட் 11னா 11 அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியில்லை சார் என்னால் டெய்லி பே பண்ணி வாங்கிக்க முடியாது சார் அப்படின்னா, ஜூன் மந்த் வரைக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க சார் அப்படின்னீங்கன்னா நீங்க ₹150 பே பண்ணிட்டு நீங்க அந்த ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்சில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நடக்க போறதும் அதுல வந்துடும், ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். அதுதான் சிறப்பு. அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ ₹5 கொடுத்து வாங்கினா ஆன் தி ஸ்பாட்ல வாங்கி பிரிண்ட் போட்டு டெஸ்ட் போடுவீங்க. ஆனா அது ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேங்களா, சோ மறக்காம என்ன பண்ணீங்க, உங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, மறக்காம நீங்க தான் என்னுடைய பில்லர்ஸே. ஓகேங்களா, உங்களை நம்பி தான் நான் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் தாங்காம உங்களை நம்பி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க மறக்காம உங்க நண்பர்களை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றிமா.